வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 5 சாப்டர் 1 ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். ட்ரா தி ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் ஹெக்ஸகனல் பிரமிட். சாலிட் வந்து ஹெக்ஸகனல் பிரமிட். அதோட பேஸ் சைடு 30, ஹைட் 70. ரெஸ்ட் ஆன் தி பேஸ் வித் ஹெச்பி வித் பேஸ் எட்ஜ் பேரலல் டு விபி அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ டாப் வியூவில் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஹெக்ஸகன் இப்படி இருக்கிற மாதிரி வந்தீங்க. ஸோ தட் ரெண்டு பேஸ் இல்லை ஒரு பேஸ் பேரலல் டு எக்ஸ்5, ரெண்டுமே பேரலல் டு எக்ஸ்5. மொரோவே இது பிரமிட், அதனால் ஸ்லாண்ட் எட்ஜஸும் காமிச்சிடும். இட் இஸ் கட் பை அ பிளேன் பர்பெண்டிகுலர் விபி. பர்பெண்டிகுலர் விபினாலே கட்டிங் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் லைனாக தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்க்ளைண்டட் 45 degrees HP அண்ட் மீட்டிங் த ஆக்சிஸ் 40 mm ஃப்ரம் தி பேஸ். ஸோ இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். முதல்ல சாலிடு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடு, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, அப்புறம் செக்ஷன். ஃப்ரண்ட் வியூவில் செக்ஷன் பிளேன் லைனை வரைகிறோம், கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறோம். பிறகு பாக்ஸ் ஹெக்ஸகன் பேஸ் ஹெக்ஸகன் ஒரு பாக்ஸில் போடுறோம். அந்த பாக்ஸில் முதல்ல ஐசோமெட்ரிக் வரைகிறோம். அப்புறம் அங்கேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து மார்க் பண்ணி ஐசோமெட்ரிக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ டாப் வியூ, ஸோ தட் பிசி இஎஃப் பேரலல் டு விபி, ஓ இங்கே கிடைச்சாச்சு. பேஸ் எட்ஜு ஸ்லாண்ட் எட்ஜு காமிச்சாச்சு. ஃப்ரண்ட் வியூலையும் பேஸு ஸ்லாண்ட் எட்ஜு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செக்ஷன் பிளேன் ஆஸ் லைன், இங்கேருந்து கீழேருந்து 40 mm மெஷர் பண்ணி அது வழியாக ஒரு 45 degree லைன் வரைஞ்சால் உங்களுக்கு செக்ஷன் பிளேன் லைன் வரைஞ்சாச்சு. இது போர்ஷன் ரிமூவ்ட், இங்கே போர்ஷன் ரிமைனிங். இது பார்த்தீங்கன்னா 6 ஸ்லாண்ட் ஜென்ரேட், 6 ஸ்லாண்ட் எட்ஜஸையும் கட் பண்ணுது. அப்போ 6 கட்டிங் பாயிண்ட், 1 2 3 4 5 6. சரிங்களா? இப்போது பாக்ஸ் மெத்தடு அண்ட் கோஆர்டினேட் மெத்தட் ரெண்டு மெத்தட் நம்ம போகிறோம். அதனால் இந்த கட்டிங் பாயிண்ட்ஸை டாப் வியூலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சி நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். இது வந்து செக்ஷனல் டாப் வியூ காமிச்சிருங்க. நீங்கள் செக்ஷனல் டாப் வியூ வரையணும்னு அவசியம் கிடையாது, வரைஞ்சால் தப்பும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போது இந்த பேஸ் ஹெக்ஸகன் ஒரு பாக்ஸை போடுங்க, PQRS. இந்த PQRS பாக்ஸை முதல்ல ஐசோமெட்ரிக்கில் வரைகிறோம். அதே மாதிரி இந்த மெத்தடில் நான் என்ன செய்கிறேன்னா ஃப்ரண்ட்டையும் ஒரு பாக்ஸில் போடுறேன். சரிங்களா? பாக்ஸை போட்டு கட்டிங் பிளேன் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீயில் ஆரம்பித்து இந்த இடத்துல யூவில் டி டேஷ் யூ டேஷ் அதையும் நான் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சால்வ் பண்ண பாருங்கள். போட்டாச்சு. இப்போது ஐசோமெட்ரிக் போகலாம். ரைட் 30 லெஃப்ட் 30 degree லைன் வரைஞ்சி பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாம் கூட வரைஞ்சிடலாம். இந்த பேரலல் ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சிட்டா, ஏன்னா இங்கே மெஷர்மெண்ட் எடுத்து தான் அந்த லைன்ஸை போட்டு தான் அந்தந்த பாயிண்ட்ஸை கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். அதுக்காக இந்த லைன்ஸ்லாம் வரைச்சிட்டோம். இப்போது பாக்ஸ் இன் ஐசோமெட்ரிக் ரைட் 30 லெஃப்ட் 30. இந்த QR டிஸ்டன்ஸை இங்கே QR செட் பண்ணுங்கள். PQ இந்த டிஸ்டன்ஸை இந்த இடத்துல செட் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஐசோமெட்ரிக்கில் போட்டாச்சு. பிறகு இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து டி வந்து பிஆரோட மிட் பாயிண்ட்டு, ஏ வந்து பிஎஸோட மிட் பாயிண்ட்டு. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் 4 சைடுக்கும் காமன். இந்த பக்கம் இங்கே இங்கே அங்கே போட்டிங்கன்னா 4 பாயிண்ட், 2 + 4 6 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். நான் விசிபிள் பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் மார்க் பண்ணிடுறது பெட்டர் தான் உங்களுக்கு. ஸோ ஓகே, இது போட்டாச்சு. பயஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. பிறகு இந்த 70 இருக்கு இல்லையா, இதுதான் ஹைட் ஆஃப் தி சாலிடு. அப்போ அந்த இந்த பாக்ஸோட ஹைட் என்ன, 70. இது விட்டு இந்த PQ என்ன விட்டோ அதே தான். இப்போ இந்த ஃபுல் பாக்ஸை நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஃபுல் பாக்ஸுன்றத விட ஃபுல் ப்ரிசத்தை வரைஞ்ச மாதிரி கணக்கு. இது வந்து ஒரு ப்ரிசமேட்டிக் பாக்ஸில் உள்ளே போட்ட மாதிரி கணக்கு. அந்த பாக்ஸை வரைஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல டி டேஷ் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஹைட்டை நான் எடுத்து இங்கே மெஷர் பண்ணி போட்டேன்னா இந்த ரெண்டுமே ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். போட்டேன்னா இங்கே U1 மேபி மார்க் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பேரலோகிராம்னா வரைஞ்சிடலாம். இப்போ நான் பேரலோகிராம் வரைஞ்சிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் இப்போ இந்த லைனில் இதாக இருக்கு பாருங்கள், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் தான் இந்த லைன். புரியுதுங்களா? இந்த லைன். அப்போது அதில் நாம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக கோஆர்டினேட்ஸ் கிடச்சிரும். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா
இங்கே 1 இந்த இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1க்கு பாயிண்ட் நம்பர் 1க்கு இப்படி போகிறோம், இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தோம், அந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு வெர்டிகல் லைன் வந்து இங்கே இங்கே எங்கே முட்டுதோ அதுதான் 1, இங்கேயும் 1. இது வழியாக லைன் பேரலல் டு ரைட் 30 வரைஞ்சிட்டா அதில் இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க. இந்த இங்கே இருக்கிற 1 1 1 மெஷர் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 1 கிடைச்சிடும். ஆக்சுவலாக பார்த்தா மிட் பாயிண்ட் தான் அது, பட் ப்ரொசீஜராக போகும், முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி ப்ரொசீஜர் இந்த 2 3 4 லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா, இங்கே 2 வரைஞ்சிங்கன்னா இங்கேருந்து வெர்டிகல் லைன் இது இங்கே ஹிட் ஆகும். ஒரு லைன் பேரல் லைன் போட்டு இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். இப்போ 2க்கு இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்கள், அதை தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. இங்கேயும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் இல்லை இருக்கும். அதே மாதிரி தான் நம்பர் 3 3 1 3 2 அதே மாதிரி தான் நம்பர் 4. இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது கட் பிளேனோட பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 கட்டிங் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த 6ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். தென் இந்த 4B அது வந்து ஒரு ஸ்லாண்டேஜ், 3E அது ஒரு ஸ்லாண்டேஜ், இந்த 31C ஒரு ஸ்லாண்டேஜ், 21B ஒரு ஸ்லாண்டேஜ் ஜாயின் பண்ணுங்கள். இது இந்த 1 2 3 4 ஸ்லாண்டேஜ் தான் விசிபிள். அதனால் அதை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன், அண்ட் அதை மட்டும் தான் நான் டார்க்கன் பண்ணி போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் நான் வரையவே இல்லை. நீங்கள் வரைஞ்சிட்டு அதை லைட்டாக விட்டாலும் பரவாயில்ல, வரையாமல் இப்போ இந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ஹிடனாக இருக்கிறத டார்க்கன் பண்ணாதீங்க, டேஷ் லைனை யூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நன்றி.